ஹாய், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கிற வெயிலுக்கு நம்ம சாத்துக்குடி ஜூஸ் எப்படி போடலான்னு தான் பார்க்க போகிறோம். சர்க்கரை இல்லாமல் நம்ம எப்படி கர்ப்பிணி பெண்கள் வந்து சாத்துக்குடியை குடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ இந்த சாத்துக்குடி நம்ம ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி உளிச்சு எடுத்துக்கிட்டோமா, இது பேர் கடற்பஞ்சுன்னு சொல்லுவாங்க. இந்த கடற்பஞ்சு மாதிரி இருக்கிறது கசப்பாக இருக்கும், நம்ம இதை எடுத்துடணும். நம்ம நல்லா இந்த மாதிரி ஒயிட் கலர் இல்லாமல் எடுத்தாச்சு. இது நம்ம ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போது எதுக்காக இப்படி ரெண்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, இதில் விதைகள் சீட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சீட்ஸ் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்படி கத்தி வச்சு நம்ம க்ளீன் பண்ணால் நமக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். நம்ம இன்னைக்கு 2 பழத்தை வச்சு தான் நம்ம ஜூஸ் போட போகிறோம். எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். நாம் ஏன் இந்த மாதிரி சீட்ஸ் எல்லாம் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜூஸ் போட்டோமா நமக்கு வந்து கசக்கும். அதனால தான் இந்த மாதிரி நம்ம சீட்ஸ் எல்லாம் எடுத்துடுறோம். நம்ம இந்த மாதிரி இதை கட் பண்ணி எடுத்துக்கிறோம். 4 பக்கமும் கட் பண்ணி விதைகள் எடுத்துட்டோம். இங்கே பாருங்கள், 2 சாத்துக்குடியில் எவ்வளோ விதைகள் இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். இத்தனையும் போட நமக்கு கசப்பு தான் வரும். நம்ம இந்த விதைகள்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இந்த பழச்சோலையை மட்டும் நம்ம போட்டு மிக்சியில் போட்டு அடிச்சுக்கலாம். நான் இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆரஞ்சு சாத்துக்குடி இருக்கு இல்லையா, சொலை, அதை மட்டும் தான் மிக்சி ஜாருக்குள்ளே போட்டுக்கிறோம். போட்டுட்டு நம்ம அதிகப்படியான ஐஸ் கட்டி போடக்கூடாது. நமக்கு இந்த வெயிலுக்கு கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கிறதுக்காக ஒரு 2 ஐஸ் கட்டி, 2 இல்லைன்னா 3 கூட போட்டுக்கலாம். நம்ம நிறைய போடக்கூடாது. 2, 3 போதும். நம்ம மிக்சியில் போய் இதை அடிச்சுட்டு வந்துடலாம். இதெல்லாம் இந்த மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அடிச்சுட்டு வந்துடலாம். இப்போது நமக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் கிடச்சிருக்கு. இதை நம்ம அப்படியே குடிக்கலாம், ஃபில்ட்ரு பண்ணாமல். நமக்கு வேணும்னா ஃபில்ட்ரு பண்ணி குடிக்கலாம். நம்ம ஏன் சர்க்கரை போடலன்னு பார்த்திங்கன்னா, கன்சீவாக இருக்கிற பெண்கள் வந்துட்டு சுகர் அதிகமாக எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்தோமா நமக்கு கர்ப்பகால நீரிழிவு நோய் வந்து வரத்துக்கான நிறையா சான்சஸ் இருக்குது. இப்போ நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இது ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு வந்துட்டு நம்ம வீட்டில் டீ வடிகட்டுறோம் இல்லையா, அந்த வடிகட்டி வந்துட்டு எப்பயுமே பயன்படுத்தக்கூடாது. நம்ம இந்த மாதிரி ஜூஸ்க்குனே தனியாக ஒரு ஃபில்ட்ரு வாங்கி வச்சுக்கோ, ஒரு வடிகட்டி வாங்கி வச்சுக்கலாம். அதில் நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். எனக்கு விஸ்க்கு தான் கரெக்டாக இருக்கும். எனக்கு ஸ்பூன் வந்து ஆப்ட் ஆகாது. நீங்களும் விஸ்கில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு போகிறோம். இது ஃபுல்லாக பெருசாக தான் இருக்குது. 2 நமக்கு சாத்துக்குடியில் நமக்கு கம்மியாக தான் ஜூஸ் வந்துட்டு கிடைக்கும். நல்லா இந்த விஸ்க்கு வச்சு நம்ம எடுத்துக்கலாம். அப்படியே ஃபில்ட்ரு பண்ணால் கொஞ்சம் ரொம்ப நல்லது. நமக்கு கம்மியாக தான், ஒரு 2 சாத்துக்குடியில் ஒரு ஆள் குடிக்கலாம். நான் வந்துட்டு தண்ணி கிண்ணி எதுவுமே ஆட் பண்ணல. எதுவுமே ஆட் பண்ணாமல் எனக்கு நல்லா ராவாக தான் கிடச்சிருக்கு. உங்களுக்கு வேணால் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி கூட குடிச்சிக்கலாம். இந்த சக்கையை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீட்டில் செடிக்கு உரமாக போட்டுக்கலாம். இல்லை மாடு இருந்தால் மாட்டு கல்லீரலில் கூட அதுக்கு நம்ம கலந்துக்கலாம். நம்ம சாத்துக்குடி வந்துட்டு மிக்சியில் போட்டோமாவே அதில் இருக்கக்கூடிய ஃபைபர் எல்லாமே நமக்கு வீணாக போயிடும். நம்ம மேக்ஸிமம் எந்த ஒரு ஃப்ரூட்டுமே நம்ம குடிக்கலாம், சாப்பிட்டுக்கலாம். யாருக்கு வந்து ஃப்ரூட்ஸ் பிடிக்காதோ அவங்க வேணால் ஜூஸ் போட்டு குடிச்சுக்கோங்க. எனக்கு இந்த ஜூஸில் கம்மியாக தான் வந்திருக்கு. டம்ளரில் எவ்வளோ வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இவ்வளோ பெரிய டம்ளரில் எனக்கு இவ்வளோ தான் ஜூஸ் வந்திருக்கு. 2 சாத்துக்குடியில் எனக்கு இவ்வளோ தான் ஜூஸ் வந்திருக்கு. நீங்களும் போட்டு குடிச்சு பாருங்கள். தேங்க்யூ. நம்மளுடைய ஃபைனல் சாத்துக்குடி ஜூஸ் இப்படி தான் வந்திருக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்களும் குடிச்சு பாருங்கள். உங்களுக்கு வேணும்னா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய்.